இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் சில நான் ட்ரேட் பண்ணுற வாட்ச் பண்ணுற சில ஃபாரெக்ஸ் பேர்ஸோட ட்ரெண்டை பார்க்கலாம். நான் ட்ரெண்டை மட்டும்தான் சொல்கிறேன், ட்ரேடை உங்களுக்கு சொல்லலை. ஓகேவா? ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதை ட்ரெண்டை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு உங்கள் செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நிஃப்டி வந்து இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா வந்துருச்சு. இப்போது இந்த லோ எடுத்ததுன்னா நான் வந்து அப் ட்ரெண்ட் போகலாம். நிஃப்டி இந்த லோ எடுத்துகிட்டு இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்ட் போனாலும் போகும். பேங்க் நிஃப்டிலையும் சேம் லோ இருக்கும். இந்த 13th ஜூன் இதே லோ இங்கேயும் இருக்கும். ஸோ எஸ்எம்டி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜிபிபி யூஎஸ்டி, இதில் வந்து டே டைம் ஃப்ரேமில் இந்த லோவுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். 12th மே. ஓகே, 12th மே வந்து யூரோ யூஎஸ்டிலையும் இருக்கும் இந்த லோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ பார்த்துட்டு நீங்கள் எஸ்எம்டி பார்த்து இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. இந்த லோ எடுக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் வந்து ஜிபிபி யூஎஸ்டி தான் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போக வாய்ப்பு இருக்குது. ஜிபிபி யூஎஸ்டி டார்கெட் இங்கே தான், இந்த ஹை டார்கெட் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து எதனால் சொல்கிறேன்னா, டிஸ்கவுண்ட் ஏரியாவில் கரெக்டாக அந்த லோ இருக்குது. அந்த லோவை எடுத்துகிட்டு அப் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த ஹை ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபால் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த ஹை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபால் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் யூஎஸ்டி ஜேபிஒயில் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் வாட்ச் மட்டும் தான் பண்ணுவேன். அதனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ரொம்ப நாளாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கோல்டு மாதிரி தான் இதுவும் பண்ணுது. கோல்டில் நான் வர்றேன். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ இந்த லோவை எடுத்துகிட்டு இது மேலே போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இந்த ஹையை எடுக்கலை. அப்படி எடுக்காமல் இருக்கிறதுனால கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் அப் ட்ரெண்டுக்கு போக விரும்பலை. இந்த ஹை ஸ்வீப் பண்ணிட்டு வந்து இந்த லோவை எடுத்துட்டு அப்புறம் வேணால் அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். யூரோ யூஎஸ்டியும் அதே கதை தான், இந்த லோ தான். பட் ஜிபிபி யூஎஸ்டி இந்த லோ எடுத்ததுன்னா இங்கிருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இங்கிருந்து வரலை அப்படின்னா வீக்லியில் டிஸ்கவுண்ட் ஏரியா அங்கேருந்து மேலே போகலாம். யூரோ யூஎஸ்டியும் அதே தான், வீக்லியில் டிஸ்கவுண்ட் ஏரியா, டிஸ்கவுண்ட்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பிளான் நான் சொல்ல மாட்டேன். பிடிசி ஆல்ரெடி வந்து என்னன்னா இந்த ஒரு எஃப்இஜியிலிருந்து மேலே போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக தெரியுதுங்களா? 4 hour டைம் ஃப்ரேம் இந்த எஃப்இஜியிலிருந்து மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்விங்கோட டிஸ்கவுண்ட் ஏரியாவிலேருந்து அப்சைடு போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து வந்து நான் பாரு US30 வந்து டிஸ்கவுண்ட் ஏரியா. ஆனால் இங்கே நான் பை பண்ண மாட்டேன், எனக்கு இந்த ட்ரேடில் விருப்பம் இல்லை. US100 நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கன்னா இந்த எஃப்இஜி டே டைம் ஃப்ரேமில் ஒரு எஃப்இஜி கரெக்டாக டிஸ்கவுண்ட் ஏரியாலேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மாக போகுமான்னு எனக்கு தெரியாது. கோல்டு வந்துட்டு இந்த லோ, இது கோல்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹையவோ இல்லை இந்த லோ இங்கேருந்து கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம், இந்த எஃப்இஜி வரைக்கும். அப்படி இல்லை இந்த ஹையை எடுத்ததுன்னா மறுபடியும் நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இதுக்குள்ளேயே இருக்கும்போது இது சைட்வேஸ் தான். என்னை பொறுத்தளவுக்கு இது ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது இப்போது மார்க்கெட். இந்த லோ ஸ்வீப் ஆகலாம், ஆகிட்டு அகைன் இங்கே வந்துட்டு திருப்பி உருட்டுமா இல்லை மேலே போகுமான்னு நமக்கு தெரியாது.
ஏன்னா அந்த நிலமையில தான் இருக்குது இப்போ கோல்டு. ஸோ வந்துட்டு இந்த லோ ஸ்வீப் 30th ஜூன் இதே இருக்கும்னு நினைக்கிறேன். இதே லோ. ஓகே, இந்த லோ நான் ஸ்வீப் ஆகும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சில்வரில் இந்த லோ, கோல்டில் இந்த லோ. பட் நான் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. எனக்கு ட்ரெண்டு கிளியர் ஆகணும். இந்த ரேஞ்ச் பவுண்டை அதை உடச்சே ஆகணும். எவ்வளோ மாதம் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ண போகிறேன். ப்ராப்பராக ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது தான் ட்ரேட் பண்ணுவேன். கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டுலேயும். சில்வரில் எஸ்எம்டி பார்க்குறதுக்காக நான் வச்சுருப்பேனே தவிர சில்வர்லேயும் பெருசாக நான் ட்ரேடில் என்ட்ரு ஆக மாட்டேன். எனக்கு அது எஸ்எல் வைக்கிறது எனக்கு செட் ஆகலை சில்வரில். ஸோ வந்துட்டு நான் கோல்டில் இந்த மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணிக்குவேன். இப்போ நிஃப்டியே எடுத்துட்டோம்னா இந்த லோ, இதே லோ வந்துட்டு பேங்க் நிஃப்டிலையும் இருக்கும், இங்கேயும் அதே கேப் இருக்கும். ஸோ வந்து எஸ்எம்டி பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். இதில் நீங்கள் எஸ்எம்டி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துலேருந்து பை தான் வரும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுல நிறையா காசு வீணாக போகும். ஸோ வந்துட்டு இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்சைடு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் சிஇ ட்ரேட்டில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்விங்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்க முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப அதிகமாக பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. ஸோ போக போக நான் கரெக்டாக ஆகிக்கிறேன். லாஸ்ட்டாக வீடியோ போட்டே 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் ப்ராப்பராக வீடியோ நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்விங் ஸ்டாக்ஸ் நான் வந்து டெக்னிக்கலாக நான் போடுறேன். ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணலாமா வேணாமான்னு பார்த்து பை பண்ணிக்கோங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.